சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களால துளாராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளராசி சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய விடியலானது பிறக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்ததோ அந்த விஷயங்கள், அந்த சூழ்ச்சிகள் இது எல்லாமே விலக போகுதுங்க. ஸோ நீதியை நிலைநாட்டக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன வகைகளில் உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்குற வேண்டிய மாற்றங்களாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக இந்த காலகட்டங்களில் துளாராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது அப்படின்னா நல்ல ஒரு நேர்மையான குணம் தான். யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. ஸோ துலாம் அப்படின்னாலே தராசு தாங்க. இது வரைக்கும் உங்களால் இழக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளோ இருக்கட்டும், உங்களுடைய உழைப்பை சுரண்டியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த டைமில் ஒரு தகுந்த பாடம் கிடைக்கும். அதாவது இங்கே தர்மம் வெல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த டைமில் நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் இது வரைக்கும் வராமல் இருந்திருக்கும். இப்போது ஆனால் அது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய டைமிங் வந்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முடங்கி கிடந்திருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் எல்லாமே இனி வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக திறமை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை வெளிப்படுறதுக்கான நல்ல ஒரு சூழ்நிலைகளும் கிரகநிலைகளும் கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு நல்ல நேரத்தில் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் பளிச்சிட ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் தெரியவும் ஆரம்பிக்கும். அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அப்படி தான் துளாராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் சரி, புதிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்கும். கூட்டாளிகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகி லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சொல்லப்போனால் உங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தொழிலும் நல்லாயிருக்கு, வியாபாரமும் நல்லாயிருக்கு. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதார நிலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வசூலாகும். ஆடம்பர பொருட்கள் அல்லனா வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இப்படி எல்லாமே உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ சமூக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல மதிப்புகளானது கிடைக்கும். உங்களை பற்றி அவதூறாக பேசினவங்க கூட இப்போ உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியானது இருக்கும். ஸோ அதற்கான அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லா கிரக நிலைகளுமே நல்லது செய்கிறது கிடையாது. ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில கிரகங்கள் நல்லது செய்யும். அதே மாதிரி ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தீமைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இந்த டைமில் தெளிவான முடிவு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டோ யாருடைய தூண்டுதலின் பேரிலோ நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயம் ஆபத்தானதாக தான் இருக்கும். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படின்றதுனால உணவு விஷயத்துலையும் தூக்க விஷயத்துலையும் நல்ல கவனம் செலுத்தணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்தும் பொழுது கிரக அமைப்புகளால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலும் இந்த கிரக நிலைகள் மாறக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கங்கள் குறையிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் கொடுத்துருக்கோமோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக கிரகநிலைகளுடைய வீரியத்தை குறைக்க முடியும். அதனுடைய தாக்கத்தை உங்களால் குறைக்க முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா கடந்த மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட இனி கண்டிப்பாக இருக்காது. எல்லாமே விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. ஸோ நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். 12 ராசிகளிலேயே துளாராசிக்காரர்களுக்கு தான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா ஏப்ரல் 21க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. நடக்கக்கூடியது நல்லதாகவே இருக்கணும் அப்படின்றதுனால சின்ன சின்ன கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில்
இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய சஞ்சாரமுமே சாதகமாக இருக்குதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ராசி அதிபதியான சுக்கிர பகவான், குரு பகவான் ஆகிய 2 கிரகங்களுமே ராசியை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ குரு வந்து பார்க்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருவும் சரி, சுக்கிரனும் சரி 2மே வந்து சுப கிரகங்கள் தான். இந்த சுப கிரகங்களுடைய பார்வையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கிடைக்காம கூட போகலாம். அதாவது அந்த விஷயங்கள் கிடைக்காம இருந்தது கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் பண வரவுலலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. பண வரவில் உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு தடை இருக்குது, ஒரு வாய்ப்பு வந்து தட்டி போகுது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து சரியாயிடும். குடும்பத்துலேயும் அப்படி தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி துளாராசி நேயர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்தது எல்லாமே சிறப்பாக வந்து நடந்தேறப் போகுதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வந்து இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் இன்னுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. அதாவது நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமாக பண வரவில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதன் மூலமாக பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். பொருளாதாரம் நிச்சயமாக வந்து மேம்பட ஆரம்பிக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைத்தன்மையானது சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் கடந்த ஒரு சில வாரங்களாக தடைப்பட்டு வந்த எல்லா விதமான பண பிரச்சனைகளும் சரியாக போய் பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால், சொத்துக்களால் நிறைய ஆதாயங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப சிறப்பான பலன் இருக்குது. உள்ளது வெளிநாட்டில் வேற்றுமொழி பேசக்கூடியவங்க வழியில் பெரிய ஆதாயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக துளராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இனிமேட்டு கிடைக்கும். என்ன தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எல்லாமே வந்து சரியாக போயிடுங்க. ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் கடன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானமும் சரி, பொருளாதாரமும் சரி நல்ல வளர்ச்சியை வந்து எடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வழிகளில் நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குடும்ப தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க. எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலுமே கூட பணம், பொருளாதாரம், வேலை, செல்வாக்கு அப்படின்னு இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே ஒரு சிலர் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை அவங்க வந்து பயன்படுத்தலாம். இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை உங்களை யாரும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகி தான் இருக்கணும். இதனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கவும் வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்கும் நல்லவர்கள் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஏமாற்ற தான் நினைப்பாங்க. அது துளாராசினிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் எதிர்பார்க்காதும் தவறான ஒரு விஷயந்தான். ஸோ இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் யாரையும் நம்பி திரும்பவும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய நிலையில் திரும்பவும் நீங்கள் ஏமாந்து திரும்பவும் கஷ்டத்துக்குள்ளே போயிடாதீங்க. அதனால் ஒவ்வொரு துளாராசி நேயர்களுமே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு வந்து செயல்படணுங்க. அதுக்கான ஒரு நேரம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையுமோ அதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா கிரகநிலைகள் வந்து மாறும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். அப்படி ஒரு வேளை நமக்கு தீமை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த எளிமையான வழிபாடுகள் மட்டும்தாங்க கை கொடுக்கும். அதனால் மறக்காமல் செய்து பாருங்கள். ஸோ துளாராசி நேர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கிரனுடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய மேன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டு போகும். இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் அப்படின்னாலே வெள்ளை நேரம் தாங்க. உங்களுக்கு ராசியான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான்.
துளாராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார நீங்க வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமிக்கு பிடித்தமான மலர் மல்லிகை தான். அந்த வாசனையான மலர உங்களுடைய கைகளால மகாலட்சுமிக்கு அர்ப்பணித்து நீங்க வழிபாடுகள் செய்து பாருங்க. இந்த வழிபாடுகள நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மகாலட்சுமி தாயார நம்ம வெளியில தான் போய் வழிபாடு செய்யணுன்றது கிடையாதுங்க. வீட்லயே கண்டிப்பா நம்ம மகாலட்சுமியுடைய திருவுருவ படம் வச்சிருப்போம். அந்த படத்துக்கு உங்களுடைய கைகளால மல்லிகைப்பூ போட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இது எளிமையான விஷயத்த மட்டும் வெள்ளிக்கிழமை நீங்க செய்துட்டே வந்து பாருங்களேன். நிச்சயமா ஒரு மாதத்துல நீங்க மாற்றத்த வந்து உணர முடியும். இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான, எளிமையான வழிபாடு. தொடர்ந்து நீங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ, அப்பலாம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல மேன்மைகளானது கிடைக்கும். மேலும் ராகுகேதுவினுடைய சிறப்பான மாற்றங்கள் இருக்கிறதுனால வழிபாடுகள் செய்துக்கோங்க. சனிக்கிழமைகள்ல ராகு காலத்துல அருகில இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வர்றது, எலுமிச்சை தீபம் போடுறது, இது எல்லாமே உங்கள முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போகறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய முட்கள், தடைகள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு வளமையான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரங்கள மட்டும் மிஸ் பண்ணாம வந்து நீங்க செய்து பாருங்க. நிச்சயம் மாற்றங்கள பார்க்கலாம். துளாராசினிகள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன வகைகள்ல பலன் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தியெல்லாம் தெளிவா இந்த பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.